சந்துரு, என்னாச்சுடா இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்க? சுதாவோட அண்ணன் குழந்தைய எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாளாண்டா. எப்போடா? இன்னைக்கு தான்டா. அச்சோ, அப்புறம்? அவ கூட என்கிட்ட ஃபோன் பண்ணி ரொம்ப அழுதா. நானும் ஆறுதலுக்கு 2 வார்த்தை பேசினேன். நீ சுத்த வேஸ்ட்டுடா. உன் லவ்வர் கஷ்டத்தில் இருக்கா, இப்போ போய் ஹெல்ப் பண்ணாம இங்கே உட்காந்துட்டு இருக்க? நாங்கள் வரட்டுமான்னு கேட்டேன்டா. அவள் தான் வேண்டான்னு சொல்லிட்டா. ஏன்? அவள் அண்ணனுக்கு எங்கள் லவ் மேட்டர் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகிடுமோன்னு பயப்படுறா. டேய் சந்துரு, அவள் பயந்தாலும் நீ தான் அவளுக்கு தைரியம் சொல்லி குழந்தைய தேடணும். அட்லீஸ்ட் குழந்தைய தேடுற மாதிரி நடிக்கணும். என்னடா சொல்கிற? ஆமாண்டா, இந்த நேரத்தில் குழந்தைய தேடுற மாதிரி அவங்க அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணா உன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரலாம்ல. இதை பாரு, இது உனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. இதை பயன்படுத்தி அவங்க அண்ணன்கிட்ட நல்ல பேர் வாங்க பாரு. ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? நீ தைரியமாக போ, எந்த பிரச்சனையும் வராது. பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்கிறேன். இது சரிப்பட்டு வருமா? நம்பிக்கையோட போ, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீ சொல்கிறது கூட ஒரு வகையாக நல்ல ஐடியாவை தான் தோணுது. நான் வேணா இன்றைக்கே ஊருக்கு போகிறேன்டா. ஏண்டா இந்த பொண்ணு என்னடா வந்ததுலேருந்து தூங்கிட்டே இருக்கு? அதுவும் நமக்கு வசதி தானடா. அப்படியே ராத்திரியா ட்ரெயின்ல அனுப்பிடலாம்ல. ஏண்டா சோறு கீரை சாப்பிடாம இப்படியே படுத்து கிடந்தா செத்துக்கிறது தொலைச்சிட போகுதுடா. ஆமா, நீ சொல்றதும் சரிதான். ஆமா, இரு இந்த சாப்பாடை கொடுப்போம். எடு எடு எடு. அம்மா தாயி, ஏண்டா அது பேர் என்னடா? மூதேவி, உனக்கு எங்க தெரிய போகுது? அம்மா அம்மா. ஏய், என்னடா இப்படி கொதிக்குது? காய்ச்சல் அடிக்குதுடா. ஐயோ, என்னடா பண்றது? ஒன்று பண்ணுவோம், டாக்டர்கிட்ட கூட்டு போவோமா? வெளில யாராவது பார்த்துட்டா என்னடா பண்றது? துண்டை போட்டு மூடி தூக்கிட்டு போவோம். அதான்டா சரி. யார் குழந்தைன்னு யாராவது கேட்டா? டேய் மூதேவி, இது யார் குழந்தைன்னு கேட்டா என் தங்கச்சியோட குழந்தைன்னு சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நீ வாயை மூடிட்டு பேசாம வந்து தொலை. சரி, தூக்கிட்டு வா. தூக்குடா, எப்படியோ மேனேஜ் பண்ணுவோம். போ போ போ, வா. சொல்லு சந்துரு, நீ எங்க இருக்க? குழந்தை கிடைச்சிட்டாளா? ஸ்வேதா கிடைக்கணும்னு தான் நான் எல்லா கடவுளையும் வேண்டிட்டு இருக்கேன். நான் வேண்டாத கடவுளே இல்ல. அந்த கடவுள் ஏதாவது எனக்கு ஒரு வழி காட்டுவாரு. உன் நம்பிக்கை வீண் போகல, ஒரு வழி காட்டிட்டாரு. என்ன சொல்ற? ஆமா, இப்படி நீ வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருந்தா எப்படி தெரியும்? கொஞ்சம் வெளியில வந்து வெளி உலகத்தையும் பார்த்தா தெரிய போகுது. புரியலையே. அப்படியே உன் வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து பாரு. வாசல்ல யாருமே இல்லையே. கொஞ்சம் அப்படியே ரைட்ல பாரு.